மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. மே மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 10ஆம் தேதி வரை, சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் என்னென்ன ராசிகளுக்கு என்ன சிறப்பான சம்பவங்கள் நடக்கப் போகுது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை 21 திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 5ஆம் தேதி சித்திரை 22 செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 6ஆம் தேதி சித்திரை 23 புதன்கிழமை மிருகசிருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 7ஆம் தேதி சித்திரை 24 வியாழக்கிழமை திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 8ஆம் தேதி சித்திரை 25 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை 26 சனிக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 10ஆம் தேதி சித்திரை 27 ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். நண்பர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள் செல்வதாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பயணங்கள் மேற்கொள்வது நல்லது. ஒரு புதிய பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும், ஒரு புதிய விஷயங்களை துவங்குவதாக இருந்தாலும், சில நல்ல நண்பர்களை சந்திப்பதாக இருந்தாலும், ஏன் கடன் கொடுப்பது கடன் வாங்குவதாக இருந்தாலும் 1க்கு 2 தடவை பரிசீலனை செய்து இந்த காரியங்களை துவங்குவது நல்லது அந்தந்த நாட்களில். இதுக்கு என்ன செஞ்சுட்டு செய்யலாம் அப்படின்னா, பிள்ளையாரை நினச்சிட்டு கணபதியை தொழுது ஒரு சூறக்காய் உடைச்சிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிங்க. பெரிய அளவில் தோல்விகள் வராது, நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் காலதாமதமாகும், அதை கடவுள் நமக்கு காப்பாற்றி கொடுப்பார். இந்த வாரத்தில் என்ன முக்கியமான சம்பவங்கள் இருக்குது அப்படின்னா, மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை 21 திங்கட்கிழமை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். ரொம்ப இப்பயே வெயில் அதிகமாக இருக்குது. அப்போ வெயிலுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் இந்த வாரத்தோடைய ஆரம்பத்தில் மழை இருக்கிறதுனால மழை நமக்கு ஒரு சின்ன பாதுகாப்பை கொடுக்கும். மே மாதம் 5ஆம் தேதி சித்திரை 22 செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அன்றைய தினத்தில் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுவது ரொம்ப விசேஷம். ஏதாவது சங்கடங்கள் காலத்தினால் எனக்கு ஒரு விஷயம் நடக்காமே இருக்குது சுவாமி, அதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீங்கள் விநாயகரை அன்றைய தினத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். மே மாதம் 7ஆம் தேதி சித்திரை 24 வியாழக்கிழமை சஷ்டி. முருகபெருமானை வழிபாடு செய்து அன்றைய தினத்தில் எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை வெல்லணும்னு நினச்சிங்கன்னா முருகன்ட்ட ரொம்ப முறையிடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக எதிரிகளுடைய கொட்டம் அடங்கும். மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை 26 சனிக்கிழமை திருவோண விரதம். சனியும் கிழமையும் திருவோண விரதமும் முன்னு வருது. அதனால் கண்டிப்பாக பெருமாளை அன்றைய தினத்தில் மீட் பண்ணிவிடுங்க. அதே நாளில் அஷ்டமியும் தொடர்கிறது. அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி. அதனால் கடன் இருக்கக்கூடியவர்கள், கடனை வாங்கிட்டேன் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியலங்கிறவங்க கண்டிப்பாக அன்றைய தினத்தில் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக கடன் தொல்லை அகலும், நீங்கும், நல்லது நடக்கும். நவமி மறுநாள், அதாவது மே 10ஆம் தேதி. ஸோ இந்த வாரத்தோடைய முக்கிய நிகழ்வுகள் இதுதான். இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ நாளைய தினம், நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரும். வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அந்த அக்னி நட்சத்திரத்தில் நாம் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நாளுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு வரும்.
வாழ்த்துக்கள். இப்போ இந்த வார ராசி பலனுக்குள்ளே போவோம். எப்படி, யார், எங்கே, எப்படி இருக்க போகிறோம், எப்படி நடக்க போகுது பார்க்கலாமா? வாங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இந்த மனம் தளர்வு அறியாமல் எங்களை பார்த்துக்குமா அபிராமி? இதை தான் எல்லாருடைய பிரார்த்தனையாக அம்பாள்கிட்ட வைக்கிறோம். மேஷ ராசி. மனம் ஒரு புது வெளிச்சத்தை நாடக்கூடிய வாரம். மே மாதம் 10ஆம் தேதிக்குள் மனசில் இருந்த பெரிய சங்கடங்கள்லாம் நீங்கி இந்த மே 4ஆம் தேதியே நமக்கு நல்ல ரிசல்ட், நாம் நினைக்கிற ரிசல்ட்டை ஆண்டவன் கொடுக்க போகிறான். கண்டிப்பாக மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உங்கள் கை கால்லாம் புரியாது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுடைய திறமை இருக்குது, திறன் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 6ஆம் தேதி அன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் 6ஆம் தேதி இரவு அந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடச்சிரும். 7ஆம் தேதி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இதுதான் வாழ்க்கைங்கிறத அழகாக ஆண்டவன் கொடுத்துருவான். ஸோ மே 10 வரைக்கும் மேஷத்திற்கு ஒரு பிரகாசமான வாரம். இந்த வாரம்தான் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய வாரம். ஸோ இந்த வாரம் எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். உடல் நலங்கள் சௌகரியமாகவும், மனநலங்கள் சௌகரியமாகவும், திருப்தியான வாரம் மேஷத்திற்கு. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சித்தர்களையும் ஞானிகளையும் சிவனையும் வழிபாடு செய்யுங்க. வார ஆரம்பத்திலேயே அதை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்தால நீங்கள் முதல் வேலை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள், ஞானிகளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுமையாக டாப் டக்கர் தான். அருமையாக இருக்க போகிறீங்க, ஒரு குறையும் கிடையாது. ரிஷபராசி. இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு திருப்திகரமான வாரம், மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாரம். நீண்ட நாளாக நினச்ச விஷயங்கள் கைகூடியிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் பெருகும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலர் நண்பர்கள், ஒரு சில உறவுகள் நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திட்டாங்கங்கிறதும் மனசில் புரியும். அதாவது சொல்லுவாங்க, பின்னாடி குத்திட்டான் சார், முதுகில் குத்திட்டான் சார், அவன் குத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் குத்தி விட்டான் சார் அப்படின்னு நமக்கு இந்த வாரத்தில் சில விஷயங்களை ஆண்டவன் காட்டி கொடுப்பான். அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. அவன் குத்துனது பின்னாடி தான், முன்னாடி இல்லை. அதனால என்னென்னா கடவுள் நமக்கு அதுக்கு மருந்து கொடுத்துருவார். புரியுதுங்களா? ஏன்னா சில பேர் நெஞ்சை கீறிடுவான், இவன் பின்னாடி தான் குத்திருக்கிறான். அப்போ இன்னொருத்தவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ஏற்படுது. அப்போ மற்ற மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. உறவுகளை பற்றியும், பிஸ்னஸை பற்றியும், நம்மளுடைய நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுவதற்காக இந்த வாரம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. மே 10ஆம் தேதிக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகள் உருவாகும். சில ரூட்டை மாற்றி யோசிக்கக்கூடிய திங்கிங் ஏற்படும். அதனால் வியாபார ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, கல்வி ரீதியாக முன்னேற்றங்களை கண்டிப்பாக அடைவீர்கள். பல பேருடைய மனிதர்களுடைய அவருடைய தரத்தை நாடி பிடிச்சி பார்க்கக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரம் ரொம்ப அழகாக வெற்றி பெற முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிறப்புகள் நிச்சயமாக வந்து சேரும். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் எதிர்பாராத நல்ல தகவல்கள் வந்து சேரும். பணப்பெருக்கம், உதவி செய்தவர்களுக்கெல்லாம் பாராட்டு, தேடி போய் பாராட்டுவீங்க. சில பேருக்கு ஃபோன் மூலமெல்லாம் ரொம்ப இதை மாதிரி எனக்கு இந்த நேரத்தில் உதவி பண்ணப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு நிறைய தகவல்கள், ஃபோன் தகவல்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மெசேஜு, ஃபோனு, இது மாதிரி விஷயத்தில் கம்யூனிகேஷன் ரீதியாக உங்களுடைய மாற்றங்கள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க மெயிலெலாம் கண்டிப்பாக இந்த வாரம் வரும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த பணம், ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த சொத்து, அது நமக்கு சாதகமாக வருங்கிறத நம்பிக்கை வந்துடும். அதனால் எதுவும் உங்கள் கையை விட்டு போயிடாது. நீங்கள் எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும்னு நினச்சிங்களோ, எதெல்லாம் நம்மக்கிட்ட அமையணும்னு நினச்சிங்களோ, எதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்களோ, அதெல்லாம் இந்த மே 10க்குள்ளே அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. கைவிட்டு போகாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் சில உறவுகள் நமக்கு நல்ல நேரத்தில் உதவி பண்ணுவாங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு வெற்றி பெற உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து எந்த காரியத்தையும் துவங்குங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாரத்தை பார்க்கலாம். கடக ராசி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான வாரம். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நிறைவுக்கு வந்த வாரம். இந்த வாரத்திலிருந்து நீங்கள் ஒரு ஃப்ரீடம் பேர்டு.
இந்த வாரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது, புதிய சிந்தனைகள் ஏற்பட போது, புதிய டூர் சம்பந்தமாக விசாலமாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாங்கிற திங்கிங் ஏற்படும். நல்ல நண்பர்கள் ஏற்படுவாங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஆன்மீக யாத்திரைகள், சுற்றுலாக்கள் இதெல்லாம் செல்வதற்காக ஒரு பிளான் போடுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு திருப்திகரமான வாரம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, நாம் நினைக்கிற அளவுக்கு செய்தி இல்லைனாலும் எதிர்பார்க்குறத விட, அதாவது தாழ்வாக இருக்கிறத விட அதிகமாகவே நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம். ஸோ நம்மளுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்கிறது அர்த்தம். உலக தத்துவத்தில் இந்த கடகராசி ஒரு இடத்துல நிரூபிக்கக்கூடிய விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறது. புதிய பயணத்தை இன்று தான் துவங்குகிறீர்கள். ஆக இந்த பயணங்கள் இந்த மே மாதம் 4 முதல் மே 10 வரை புதிய பயணம் துவங்குகிறது, புதிய வாழ்க்கை துவங்குகிறது. அதனால் கடந்த காலத்தை பற்றி மறந்துடுங்க. ஆனால் புது வாழ்க்கை ஆரம்பம். புது வாழ்க்கையில் சில நல்ல முடிவுகளை, திரும்பி ரிப்பீட் முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கும் நல்ல சான்சஸ் உண்டு. நம்ம ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருப்போம், அதை வேணான்னு சொல்லியிருப்போம். இப்போ திருப்பி அந்த முடிவை எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடகம் சிறப்பாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். இந்த வாரம் கவலைப்படாதீங்க, உங்கள் பக்கம்தான் காத்தடிக்கும். நல்லது நடக்க அதிகமாக துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள், வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். சில விஷயங்களில் நம்ம சீக்கிரம் முடிக்கலாம்னு நினச்சி ரொம்ப ஸ்டெப் எடுத்து முடிப்போம். ஆனால் பட்டுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாகும். இன்றைக்கி நைட்டு முடிகிற விஷயம் நாளை இல்லாமல் நாளை மறுநாள் தான் முடியும். அதுமாரி உடல் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசிக்காரர்கள். ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க, ஃபுட் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டேஸ்ட்டு பார்க்குறேங்கிற பேரில் நிறைய உள்ள தள்ளிடாதீங்க, அதுவே ஆபத்து வரும். அதனால் ஃபுட்டு சம்மந்தமான விஷயத்துலையும், கண்ணு முழிக்கிறது சம்மந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். குட் நியூஸ். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது யாருமே தர முடியாத ஒரு நல்ல விஷயத்தை இந்த வாரம் பகவான், பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கிய ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருந்தால் போதும். மே 4 முதல் மே 10 வரை இந்த சிம்மராசிக்காரர்கள் போட்ட கணக்கு தப்பாகாது. நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருக்கீங்கல்ல, அந்த கணக்கு தப்பாகாது, அது சரியாயிடும், சக்ஸஸ் ஆகும். அதனால் உங்கள் மனசு திருப்தியாகும். இந்த மாதத்தை, இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டியது சிவபெருமான் வழிபாடு. சிவனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள், சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள், ஞானிகளை வழிபாடு பண்ணுங்கள், வராகி அம்மனை வழிபாடு செய்து இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கொண்டு போங்க. வராகி தேவி கேட்ட வரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாள். நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசிக்கு இந்த வாரம் சிறப்பு மிகு வாரம், திருப்திகரமான வாரம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரம், பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரம். பல போட்டிகளுக்கு இடையே, பல சங்கடங்களுக்கு இடையே, பல சந்தர்ப்பங்களுக்கு இடையே இன்றைக்கி ஒரு முன்னேற்றத்திற்கு வந்திருக்கோம்னா இந்த வாரம் தான் நமக்கு பெரிய முக்கிய வாரம். நம்ம தலையெழுத்தை மாற்றி அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம். அப்போ நம்ம பல நாட்கள் நம்ம காத்திருந்த வெற்றி இந்த வாரத்தில் கன்னிராசிக்கு கிடைக்கிறது. இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், சில பேர் கல்யாணம் ஆகலைன்ற பேச்சுவார்த்தைகள் இப்போ ஆரம்பமாகிறது. இந்த குழந்தை இல்லைன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகிறது. நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளை ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் இந்த வாரத்திலே நடக்கப் போகுது. அதனால் இந்த வாரத்தில் பெரிய மனிதர்கள், சின்ன மனிதர்கள் இல்லாமல் எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கன்னிராசிக்கு காலம் கனிந்திருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். காலம் கடிஞ்சிருக்கிறது. நல்ல எதிர்பார்ப்புகளும் நல்ல சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. மனசை ரொம்ப தெம்பாக வச்சிங்க. யாராவது ரொம்ப மைனஸாக பேசியிருக்காங்க, வருத்தமாக உங்களுக்கு சொன்னாங்கன்னா போட அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. இதுதான். அதனால் யாரோடைய ஸ்பீச்சையும் பெரிய அளவில் மைண்டில் போய் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்குங்க. நல்லது பேசுகிறத மட்டும் தாக்கத்தை கொண்டு வாங்க. அது உண்மையிலேயே நடக்கப் போகுது. இந்த வாரத்தை பொறுத்தவரை முனீஸ்வரன், ஐயனார், இது மாதிரி சுவாமிகளை, வீரபத்திர சுவாமி, இது மாதிரி அகோர வீரபத்திர சுவாமி, இது மாதிரி சுவாமிகளெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இனிப்பான செய்திகள் காத்திருக்கிறது மே 10க்குள்ள. துளாராசிக்காரர்கள், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு சில விஷயங்களை சேர்த்து செய்யணும்னு நினச்சதெல்லாம் இந்த வாரம் திருப்திகரமாக முடிப்பீங்க. ரொம்ப நாளாக போட்ட பிளான்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படும். பல நாட்கள் கழித்து நிம்மதியாக உறங்குவது இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும். ஆமாங்க, இந்த கனவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வெறி, அந்த வெறி கனவு இதெல்லாம் வெற்றி பெறும். என் வெறிடா, என்னோடய கனவுடா, இதெல்லாம் நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னவங்கள ஜெயிக்கக்கூடிய வாரம்.
அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் ரொம்ப நிம்மதியான வாரம். இந்த வாரம் மே 10ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல யோகங்கள் கிடைக்கும், பெரிய மனுஷங்களோட டைஅப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். துளாராசிக்கு கவலைப்பட வேண்டாம். பெற்றோர்கள் மீது அக்கறை அதிகமாக வரும், வெறுத்தவர்கள் மீது அக்கறை வரும். அந்த யாராவது நம்மளை வெறுத்திருப்பாங்க, அவங்கக்கிட்டே நம்ம பாசமாக இருப்போம். ஆமாங்க, இந்த வாரம் நிறைய நல்லது நடக்க போகுது. மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி அதிகமாக போகுது. அப்புறம் என்ன, காசு பணம் கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். திடீர்னு செலவுலாம் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். என்ஜாய் தாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை திருப்தியாக இருக்கும். மகமாய் வழிபாடு பண்ணுங்கள். மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய பிளான் போடக்கூடிய வாரம். வருமான ரீதியாக ஒரு பிளான் போடக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஒர்க் ஷெட்யூல் பண்ணுறதுக்கான இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தன்னை ஏதாவது மாற்றிக்கணுங்கிற எண்ணம் உருவாகி அப்படி மாற்றிக்கிறதுக்கான பிளானிங் ஏற்படும். ஒர்க் ஷெட்யூல்டு, பண ஷெட்யூல்டு, இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி போட்டு இனிமேல் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த வாரம் ஒரு நல்ல துவக்கமான வாரமாக மே 10 வரை உங்களுக்கு இருக்குது. இந்த மே 10க்குள்ளே புதிய திட்டங்களை நீங்களே முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சூடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண் எரிச்சல், தூக்கம் இல்லாமல் போகிறதுனால உடம்புல ஏதாவது உடல் கோளாறுகள், குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக அழகாக வெற்றிகள் நண்பர்களால் நடக்கப் போகுது. சில நட்புக்கிட்ட தைரியமாக உதவி கேளுங்க, இல்லை நட்புக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்கள். உதவி கேட்குறீங்களே இல்லை, கேட்கும் போது கூட ஒரு வருத்தம் வரலாம், அது எப்படிடா கேட்டு இவங்க என்னடா அதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அதனால் அந்த நண்பர்கள்ட்ட அந்த செய்தியை போட்டு வைங்க, காதில் போட்டு வைங்க. அதோடைய வெளிப்பாடு இந்த வாரத்தில் உங்களுக்கு மே 10க்குள்ளே உங்களுக்கு காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அது பூமி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். வீட்டில் இந்த வேலையாட்கள், லேபர் சம்மந்தமான ப்ராப்ளங்கள்லாம் கிளியர் ஆகும். ஸோ இந்த வாரம் திருப்திகரமான வாரம். விருச்சக ராசிக்கு நல்லது நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் ஏற்படக்கூடிய நேரம், பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய நேரம். வீட்டில் அம்மா அப்பா குழந்தைங்க சம்பந்தமான விரிசல்கள் இருந்தால் அது விலகிடும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பார்க்காத குட் நியூஸ், இனிப்பான செய்திகள் கண்டிப்பாக மே 10க்குள்ளே சேரும். அது மட்டும் இல்லை, விலகியவர்கள் விரும்பி வருவாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்லையே இந்த ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலையே, இந்த மெசேஜ் எதிர்பார்க்கலையே, இந்த இடத்துலேருந்து ஒரு மெசேஜ் நல்லா இருக்கியான்னு கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி மெசேஜெலாம் கண்டிப்பாக இந்த வாரம் சேரும். அதனால் நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நட்புகள், பகையாளர்கள் மீண்டும் நட்பாகுவாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு குதூகலமான வாரம் தனுசு ராசிக்கு. இந்த வாரத்தில் புதிய சந்தோஷங்கள் மேம்படும். ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த வாரத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. விநாயகரை வழிபாடு செய்யுங்க, மிக அழகான முன்னேற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக சொல்லும்போது ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் கடன் வாங்கும்போது குலுசத்தில் கடன் வாங்காதீங்க. குளிகை நேரம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளையும் இருக்கும். அந்த குளிகை நேரத்தில் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அன்றைக்கி எத்தனை மணிக்கு குளிகை இருக்குதுன்னு பார்த்து கடன் வாங்கிறது, மருந்து வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாலை நேரத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மே 10 வரை மாலை நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு டீ குடிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், யார்ட்டையாவது பேசுகிறதா இருக்கட்டும், அவாய்ட் பண்ணாமல் அதை என்ஜாய் பண்ணுங்கள். தனுசு ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். மகர ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், விரதங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும். வெயிலில் கொஞ்சம் அலையாதீங்க. வெயில் சம்மந்தமான தாக்கங்கள் ஏற்படும். திடீர் ஜுரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபீவர் டக்குன்னு, என்னங்க நல்லா தாங்க இருந்தால் நைட்டு, ஆனால் காலையில் எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை பார்த்துங்க. ஜில்லுன்னு எதுவும் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. நைட்டில் அதுமாதிரி ஜில்லுன்னு சாப்பிட்றத விட இந்த ஏசியில் தூங்குறவங்க, ஏசியை யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா மூக்குக்கு நேராக அந்த ஏசியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதாவது சுவாசத்துக்கிட்ட ஒரு காரில் போகும்போது கூட மூக்குக்கிட்ட இருக்குன்னா ஏசி கொஞ்சம் அப்படி கீழே இறக்கி வச்சுருங்க. ஏன்னா அந்த சுவாசத்தின் மூலமாக சுவாச கோளாறுகளோ இல்லைனா ஜுரம் உருவாகிறதுக்கோ சான்சஸ் உண்டு. இந்த வாரத்தில் ஹீட் சம்மந்தமான விஷயங்கள் உருவாகும். இளநீ நிறையா சாப்பிடுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய பயணங்கள் மூலமாக புது அனுபவத்தை கற்றுப்பீங்க. மே 10ஆம் தேதிக்குள்ளே சிறப்பான பண வரவுகள் ஏற்படும்.
சிறந்த நண்பர்களை தெரிஞ்சுப்பீங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் மனசு திருப்தியாக இருக்கும். கவலைப்படாதீங்க. உடம்பு மட்டும் பார்த்துங்க. கும்பராசிக்காரர்கள், கும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பான வாரம், திருப்தியான வாரம். மே 10 வரை ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நிறைய விஷயத்தை என்ன சொல்ல போனால், சில பேர் டிவி முன்னாடியே உட்காந்துருப்பீங்க. நிறைய டிவி பார்க்குறதுக்கு, நிறைய செல்லு பார்க்குறதுக்கு இந்த வாட்டி கும்பராசிக்கு இந்த வாரம் ரொம்ப பிஸியாக இருக்கும். அதனால் ரொம்ப டிவி, செல்லு, என்னென்ன நொடிக்கு நொடி என்ன உலகத்தில் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆராய்ச்சியாக, ஆய்வாக உள்ளே போய்கிட்டே இருப்பீங்க. நிறைய உலக விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. உலக அனுபவங்களை தெரிஞ்சுப்பீங்க. வேறு ஒரு உலகத்தை யோசிக்கக்கூடிய தன்மை இந்த வாரத்தில் கும்பத்துக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் தன் கவலைகள்லாம் மறந்து, தன்னுடைய சந்தேகங்கள், தன்னுடைய வருத்தங்கள்லாம் மறந்து ஒரு புது உலகத்துக்குள்ளே போகிறீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த உலகம் உங்களை சந்தோஷப்படுத்தும். நொறுக்கு தீனி நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் பயணங்கள் அனுகூலமாகும். பெரிய மனுஷங்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல வாரம், மகிழ்ச்சியான வாரம். கும்பத்திற்கு மே 10க்குள்ளே நமக்கு பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நல்லது நடக்கும். அதிகமாக நல்லது நடக்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். மீனராசிக்காரர்கள், கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல செய்தி மீனத்திற்கு வந்து சேருது. உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு வெற்றி. ஆஹா, நமக்கு ஒரு கிரேடு, எதிர்பார்த்த பண வரவு, எதிர்பார்த்த பொசிஷன், நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சார், ஆனால் எப்படியோ நடந்துருச்சு சார். சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒன்று உட்கார ஏதோ ஒன்று விழுந்தது அப்படிங்கிற கதை சார். அதனால் என் லைஃப் எப்படியோ அதிருப்தியாக நினச்சேன், டக்குன்னு இப்படி மாறும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை, மிகப்பெரிய சந்தோஷமான டானிக் ஒன்று கிடைக்க போகுது. மே 4 முதல் மே 10 வரை சும்மா அசராமல் அடிக்க போகிறீங்க. வண்டி வாழ்க்கையெல்லாம் செம்மையாக லைஃப்பில் உங்களுக்கு என்ஜாய் பண்ண போகிறீங்க. தொழில் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, பண ரீதியாக வருமானங்கள் உயரும், தகுதி உயரும். அவசியம் மக்களோடு மக்கள் சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். நமக்கு சில விஷயங்கள்லாம் பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் இப்போ செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ஸோ மீனராசியை பொறுத்தவரை இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமான வாரம். பெரிய மனுஷங்களோட உதவிகள் கிடைக்கும். பெரிய மனுஷங்களோட டைஅப் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். போட்ட முதலீடை சரியாக அறுவடை பண்ணக்கூடிய அற்புதமான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கருட பகவானை அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள். கருடனை பாருங்கள், கருடனை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல முன்னேற்றம், நல்ல யோகங்கள் ஏற்படும். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் மீனம் புத்துணர்ச்சியும், புது பதவியும், புது உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். நண்பர்களே, உறவுகளே, இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் வளர்ச்சி அதிகம், வீழ்ச்சி கிடையாது. மிகப்பெரிய தத்துவங்களை இந்த வாரம் கண்டிப்பாக நமக்கு உணர வைக்கிறது. இந்த வாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.